நிச்சயமாக ஷர்மிளா. அதாவது எம்எல்ஏவிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காவல் ஆய்வாளர் தற்போது காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். பெண்களிடம் மரியாதை குறைவாக பேசிய நிலையில் வீடியோ வைரலான நிலையில் சென்னை மாநகர காவல் ஆணையர் உத்தரவு பேரு தற்போது ஆய்வாளர் சிதம்பரம் பாரதி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். வடசென்னை ராயபுரம் பகுதியை சேர்ந்த நேற்று முன்தினம் காதலித்து ஏமாற்றி கூறி இளம் பெண் ஒருவர் திருமண மண்டபத்தில் சென்று தன் ஆதரவாளர்களோடு நீதி கேட்டு போராட்டம் செய்தார். தகவல் அறிந்து அங்கு வந்த ராயபுரம் காவல் ஆய்வாளர் சிதம்பரம் பாரதி அந்த திருமணத்தை நிறுத்த முயன்ற பெண்ணிடம், அந்த பெண்ணிற்கு ஆதரவாக வந்த சமூக ஆர்வலர் மற்றும் மற்றொரு பெண்ணிடம் ஒருமையில் பேசிய, குறிப்பாக தனது யூனிஃபார்மை கழட்டினால் உனது தலை இருக்காது என நீ என்ன ஆகிறாய் என்ற பாரியான வார்த்தைகளால் பயன்படுத்திய நிலையில் மேலும் கலீல் அகமது என்பவரை முகத்தில் தாக்கி இருந்தது. அவர் காவல் நிலையத்தை அழைத்து சென்று அவர் அங்கு மயங்கி விழுந்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அவர் சிகிச்சை பெற்று வந்ததும் பின்னர் இது தொடர்பாக ராயபுரம் காவல் நிலையத்தில் ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் விஜய் தாமு நேரடியாக சென்று பொதுமக்களை ஒருமையில் பேச உங்களுக்கு யார் தைரியம் கொடுத்தது, எதற்காக இந்த நடவடிக்கை எடுத்தது போன்ற கேள்விகளை எழுப்பிய நிலையில் எம்எல்ஏவிடமும் சிதம்பரம் பாரதி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். கிட்டத்தட்ட இருவருக்கும் வார்த்தை போர் போன்ற நிலையில் அந்த காட்சிகள் தீயாய் மலமளவென பரவிய நிலையில் இந்த நிலையில் ஆய்வாளர் சிதம்பரம் பாரதியை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதாவது பல தரப்பட்ட மக்களின் எதிர்ப்பை இந்த பிரச்சனை எடுத்து வருகிறது. அதாவது பாதுகாப்பு கேட்டு காவல் நிலையத்திற்கு காவல் நிலைய புகார் அளித்தால் கூட இது மாதிரியான சூழ்நிலையில் காவலர்கள் ஒத்துழைக்கவில்லை எனவும் ஒருதலை பட்சமாக காவலர்கள் செயல்படுவதாகவும் நேற்று முன்தினம் நடைபெற்ற அந்த பிரச்சனை ஒரு எடுத்துக்காட்டாக இருந்ததாக சமூக ஆர்வலர்கள் பலர் கருத்து தெரிவித்த நிலையில் அதிரடி நடவடிக்கையாக இது போன்ற செயல்களில் ஈடுபட்ட காவல் ஆய்வாளரை காத்திருப்போர் பட்டியலில் மாற்றப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்பட்டிருக்கு ஷர்மிளா.